லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல ஒரே இடத்துல இருந்து 2 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. ஒன்னு வந்து போடி மொட்டையில ஜெர்சி மாடும், இன்னொன்னு அதே போடி மொட்டையில ஹெச்எஃப் மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல சைஸ்ல இருக்கக்கூடிய மாடுகள், நெஞ்சுகணம் பின்கணம் சொல்லிட்டு தலையத்திலே வந்து பார்த்தோம்னா நல்ல சைஸ்ல நல்ல அழகான முகலட்சணத்துல விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய 2 தலையீத்து மாடுகள் தான். இன்னொரு 10 வருஷத்துக்கு முதலாகக்கூடிய மாடுகள் அப்படின்னே வந்து சொல்லலாம். மாட்டில் வந்து பார்த்தோம்னா நல்ல லாபகரமான மாடுகளாகவும் நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுகளாகவும் இருக்கும். 2 மாடுகளுமே 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 நாள் தாராளமாக வந்து டைம் எடுத்துக்கும். நல்ல மாடு, நல்ல நெஞ்சு கணத்துலையும் பின்கணத்துலையும் இருக்கக்கூடிய மாடுகள் அதிகப்படியான கறவை திறன் எடுத்து கொடுக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த 2 மாடுகளும் ஒரே இடத்துல இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. 2 மாடுகளோட டீட்டெயில்ஸை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஜெர்சி மாடு தலையத்துக்கு ஒரு 15 லிட்டர் பாலும், இந்த ஹெச்எஃப் மாடு தலையத்துக்கு ஒரு 17 லிட்டர் பாலும் தாராளமாக எடுத்து கொடுக்கும். வாங்க ஒவ்வொரு மாட்டோட விற்பனை பதிவாக பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து பியூர் ஜெர்சி மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். நல்ல சூப்பர் குவாலிட்டியான ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு போடி மொட்டையில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி மாடு. நல்ல மாட்டோட முகலட்சணத்தை பார்த்தே வந்து சொல்லலாம் ப்ரீடோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல சைஸில் இருக்கக்கூடிய மாடு, 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாளில் இருந்து ஒரு 12 நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாட்டோட நெஞ்சு கணத்தையும் பின்கணத்தையும் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு அகலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக பின்கணம் மாட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மாடு வந்து நல்ல அகலமான மடி எடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி கறவை திறனுமே வந்து இருக்குங்க. இது மாதிரியான மாட்டை தான் நம்ம எப்பயுமே சூஸ் பண்ணி வாங்க சொல்கிறது. நல்ல குவாலிட்டியான ஒரு ஜெர்சி மாடு, 4 பல்லு நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க, ஒரு தலையீத்து மாடு நான் ஒரு 10 கண்ணுக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கிடாரிலாம் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நல்ல சைஸில் இருக்கக்கூடிய மாடு, நல்ல பேக் வெயிட்டில் நெஞ்சு கணத்தில் இருக்கக்கூடிய மாடு, சுழித்தவறு வந்து எதுவுமே கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. தலையீத்துக்கே 15 லிட்டர் சாதாரணமாக கறந்து கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. ஒரு 4 பல் மாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு 7-8 கண்ணுக்கு கண்டிப்பாக இந்த மாட்டை உங்களால் வச்சு பயன்படுத்திக்க முடியும். இல்லை ஒரு 2 கண்ணுக்கு கறந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னாலும் கறந்த பால் போக இன்னும் ஒரு 2 கண்ணுக்கு நீங்கள் கறந்துட்டு கொடுக்கக்கூடிய பட்சத்தில் கூட இந்த மாட்டை வந்து ஒரு நல்ல விலைக்கே வந்து பார்த்தோம்னா கொடுக்க முடியுங்க. நல்ல லாபகரமான மாடாக தான் இருக்கும். மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மாத்துரை அடுத்த கடம்பூர் எனும் கிராமத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க இரண்டாவதாக வந்திருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடு போடி மட்டையில விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாட்டோட டீடைல்ஸை பத்தியும் பார்த்துடலாம். நம்ம இப்போ இரண்டாவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து ஹெச்எஃப் மாடு. இதுவும் வந்து ஒரு போடி மொட்டை மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 4 பல்லே மாடு வந்து நல்ல ஹைட்டு வெயிட்டில் நல்ல கலர் பேஜில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு தான். நல்ல தோல் பாலிஷ்ங்க. மாட்டை வந்து பார்க்கும்போது நமக்கே வந்து தெரியும் தோல் வந்து அவ்வளோ மெலிசில், தோல் வந்து அவ்வளோ நைஸாக இருக்குது. மாடு வந்து நல்ல பேக் வெயிட்லையும் நெஞ்சு கணத்துலையும் தாங்க இருக்குது. நல்ல காம்போலமான மாடு, மடிவளமான மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு வீடியோவில் பார்க்குறத விட நேரில் இன்னும் நல்ல உயரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மாத்துரை அடுத்த கடம்பூர் எனும் கிராமத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல பிரீடு குவாலிட்டிங்க. மாட்டோட முகலட்சணத்தை தலைலட்சணத்தை வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இது வந்து என்ன மாதிரியான பிரீடு அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல அழகான முகலட்சணத்தோட தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடாக இருக்கிறதுனால இன்னொரு 7-8 கண்ணுக்கு கண்டிப்பா இந்த மாட்டை உங்களால தாராளமா வச்சு பயன்படுத்திக்க முடியும். இந்த கண்ணுக்கு எடுத்துட்டு போயிட்டு நல்லா கறவை கறந்து தீனி கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா கூட அடுத்த கண்ணுக்கும் இந்த மாட்டை வந்து பார்த்தோம்னா நல்ல விலைக்கு, அதாவது டாப் குவாலிட்டியான மாடா இருக்கிறதுனால நல்ல விலைக்கே வந்து விற்க முடியும். தலையீத்துக்கு ஒரு 17 லிட்டர் கறவை திறன் தாராளமா எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த 2 மாடுகளுமே கண்டிப்பா இன்னைக்கு ரொம்பவும் டிமாண்ட் இருக்கக்கூடிய மாடுகளாக தான் இருக்கும். ஏன்னா 2 மாடுகளும் நல்ல பிரீடு குவாலிட்டியில, நல்ல முகலட்சணத்துல, மடி வளத்துல, காம்பு வளத்துல, உடல் வளத்துல தாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. எப்பவுமே சேனலுக்கு நல்ல குவாலிட்டியான ஹெச்எஃப் மாடுகளையும் ஜெர்சி மாடுகளையும் கொடுத்துட்டு இருப்பாங்க. வாரத்துக்கு ஒரு 4-5 மாடு வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக மாட்டையும் டெலிவரி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த 2 மாடுகளுமே வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு கண்டிப்பாக வந்து நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய மாடுகளாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த 2 மாடுகளில் 2 மாடு வேணும்னாலும் தாராளமாக பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக 2 மாடுகளும் ஒரு நாளைக்கு ஒரு 32-33 லிட்டர் கறவை திறன் எடுத்து கொடுக்கும். நல்ல குவாலிட்டியான மாடுகள் தான். உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி